ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹேம்பர்கில் இருக்கேன். நான் இங்கே வரத்துக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் கடந்து வந்தேன், அப்புறம் என்னென்ன வரும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணேன் ட்ராவல் பண்ணும்போது, அப்புறம் இங்கே வந்தோடனே என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது, அப்புறம் நீங்கள் ஹேம்பர்க் ஜெர்மனிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்னலாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும், அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. என் கூட சேர்ந்து நான் வீட்டிலேருந்து ஹேம்பர்க் வரைக்கும் எப்படி ட்ராவல் பண்ணேன்றதை பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான். அடுத்தடுத்து நிறையா வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28 வந்து விஎஃப்எஸில் சென்னையில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. நான் விஎஃப்எஸில் புக் பண்ணி கரெக்டாக எனக்கு 20 டேஸில் விசா வந்துருச்சு. விசா பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். மொத்தமாக 8,000 பே பண்ணேன். விசா வந்தோடனே அடுத்து ரூம் புக் பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 1 இயர் விசா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். நமக்கு பேக் பண்ணுறதுக்கு தேவையான பேக்கெலாம் வாங்கிட்டேன் முன்னாடியே. ஒரு பெரிய சூட்கேஸு, அப்புறம் மளிகை ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு இன்னொரு சின்ன சூட்கேஸு, எல்லாமே அப்படியே இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்து அரேஞ்ச் பண்ணோம். இது பேக் பண்ணி முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டேஸ் ஆச்சு. இந்த பேக் நீங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்கள் கிளாத்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக்யூம் பண்ணி ஈஸியாக உள்ளே வச்சுக்கலாம். நான் இப்படி தான் பண்ணேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நிறையா வாங்கி வெயிட்டை ஏற்றிடாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும். தனியாக போகிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது இதெல்லாம் ஜெர்மன் வரவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்காக. அப்புறம் முக்கியமாக தேவையான காசு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் யூனியன் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் பேக் பண்ணது பார்த்திங்கன்னா 2 பெரிய சூட்கேஸு, அப்புறம் 2 கார்ட்போர்ட் பாக்ஸு. கார்ட்போர்ட் பாக்ஸில் மளிகை ஜாமான்லாம் இருக்குது. அதை வந்து இந்தியன் போஸ்ட்டில் கொரியர் அனுப்பிடுவேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஜெர்மனுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன். 2 பெட்டி. இந்த பெட்டியை மட்டும் மாற்றணும். மாற்றிட்டேன்னா அவ்வளோதான். இது ஹேண்ட் லக்கேஜ். இது வந்து லேப்டாப். வாங்க ஏர்போர்ட்டுக்கு போகலாம். கிளம்பியாச்சு. ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். லக்கேஜ்லாம் பின்னாடி லக்கேஜ். பெங்களூர்லேருந்து தான் டிக்கெட் போட்டிருக்கேன். பெங்களூர் டு ஃப்ராங்க்ஃபுட், ஃப்ராங்க்ஃபுட்லேருந்து டிரான்சிட் ஃப்ளைட் மாறி போகிற மாதிரி. இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்லி மார்னிங் 3 o'clock எனக்கு ஃப்ளைட்டு. அதாவது March 12 ஏர்லி மார்னிங்கு. இப்போ வந்து நாங்கள் நைட்டே வந்துட்டோம். ஒரு 11:30 12 போல் வந்துட்டோம். முன்னாடியே செக்இன் பண்ணோன்னு. அப்புறம் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு செக்இன் முடிக்கிறதுக்கு. 1 hour கழித்து செக்இன் பண்ணுற இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ராங்க்ஃபுட்லேருந்து ஹேம்பர்க் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சின்ட்டாங்க. இது லுஃப்தான்ஸா ஏர்லைன்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சான். அப்புறம் எனக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்க்ஃபுட்லேருந்து ஹேம்பர்க் ட்ரெயின் போனேன். இப்போ பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். இன்னும் ஒரு 1.5 hour கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் போயிடுவேன். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ ஃப்ளைட்டு வெளியேருந்து எடுக்க முடியல, ஏன்னா டேரெக்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் நிற்கிது. இந்த ஃப்ளைட்டுமே அதே சைஸ் தான். எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஃப்ராங்க்ஃபுட்டுக்கு தான் காமிக்குது. ஃப்ராங்க்ஃபுட்லேருந்து எனக்கு ட்ரெயின் தான் எடுக்கணும். 5 hours ஜேர்னி கிட்டத்தட்ட. அது ஃப்ளைட் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க ஒரு வழியாக. டேக் ஆஃப் ஆக போகுது. நைட் வியூ, பெங்களூர் நைட் வியூ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 1 hour ஆயிடுச்சு. நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன். அப்புறம் முழிச்சு பார்த்தோன்னே சரி வீடியோ சுற்றி எடுப்போம் ஃப்ளைட்டை அப்படின்னு சும்மா அப்படியே வீடியோ எடுத்தேன். கரெக்டாக 1 hourக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் மீல் மாதிரி கொடுத்தாங்க. அது ஏதோ சிக்கன் ரோல் மாதிரி இருந்துச்சு. அது ப்ளஸ்ஸு கொக்கோ கோலா கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விண்டோவை திறந்தேன்னா ஃபுல்லாக அந்த கிளாஸில் ஃபுல்லாகவே ஐஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அந்த டிஸ்பிளேயில் பார்த்தா கிட்டத்தட்ட -71 டிகிரி அப்படின்னு காமிச்சிச்சு.
எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து ரொம்ப மைனஸில் போகும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போகிறோன்னு சரியாக தெரியல. என்னோடய டிஸ்பிளேயில் வேறு சில சமயம் காமிக்குது, சில சமயம் ஆஃப் ஆகிடுது. இந்த ஃப்ளைட் ஜேர்னி பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 hours. 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் லேண்ட் ஆகிறதுக்கு 1 hour பிஃபோர் வந்து மீல் கொடுத்தாங்க, அதாவது லன்ச் மாதிரி. இது வந்து பொட்டேட்டோ வித் சிக்கன், சீஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் மஃபின்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் யோகர்ட்ஸ், அப்புறம் அந்த பன் மாதிரி கொடுத்தாங்க. வித்து எந்த ட்ரிங்க் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். சாஃப்ட் ட்ரிங்க் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை வேறு நிறையா ட்ரிங்க் இருக்குது. எனக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க் தான் வேணுன்றதுனால கொக்கோ கோலா எடுத்துட்டேன். இது நல்லா இருந்துச்சு, உண்மையிலே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த பொட்டேட்டோ வித் சீஸ் அப்புறம் சிக்கன் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் 1 hour கழித்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து March 12 மார்னிங் 9:30க்கு ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சி ஒரு வழியாக. அப்புறம் லேண்ட் ஆகிட்டு நான் வெளியே வந்துட்டு லக்கேஜ் எடுக்கிறதுக்கே ஒரு 1 hour 2 hours ஆயிடுச்சு. புது இடம்னால எனக்கு எந்த ஏரியான்னு தெரியல, அதனால் லக்கேஜ்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட். லேண்ட் ஆகி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு லக்கேஜெலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணி வரத்துக்கே கிட்டத்தட்ட மணி 12 ஆயிடுச்சு. இதில் என்னென்னா அவங்க எனக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து டைரக்ட் ட்ரெயின் டிக்கெட் கொடுக்காம ஃப்ளைட் டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டாங்க. அதை தேடி போய் ட்ரெயினில் நான் உட்காந்தேன். அந்த இதெல்லாம் நான் சில இது ரெக்கார்ட் பண்ணலை. நான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் உட்காந்தோடனே செக்கர் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு இது வந்து இங்கே வந்து வேலிட் கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஓகேன்ட்டாங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹாம்பர்க் வந்து லேண்ட் ஆகிட்டேன் ஒரு வழியாக. கிட்டத்தட்ட 14 hours ட்ராவல் பண்ணிட்டு ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போ வந்து நான் ரூமில் இல்லை, நான் காலேஜில் வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய புது சேனல், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து ஜெர்மனியில் என்னென்ன இடம்லாம் இருக்குது, நிறைய இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அது இந்த சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் ரோபோட் மாதிரி பேசியிருப்பேன். அது 14 hours ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன், அதனால் என் ஃபேஸ் அப்படி இருந்திருக்கும். அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.